ப்ரோ, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து ரொம்ப தூரம்லாம் உள்ள வேண்டாம். பஸ்ஸு விட்டு இறங்கி ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிற டிஸ்டன்ஸில் ஒரு வீடு வேணும், அதுவும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து பஸ்ஸு விட்டு இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயே ஒரு 2 BHK வீடு சேலுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி அந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 சென்ட் இடத்துல அருமையான பிளானிங் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் ஆரம்பித்து ஃப்ளோரிங்கு, டைல்ஸ் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்குன்னு அட்டகாசமான டிசைனில் அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தார் ரோடு, ட்ரைனேஜு, இபி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. 30க்கு 40ங்கிற டைமென்ஷனில் இந்த வீட்டை 2 பெட்ரூம்ஸ் கொடுத்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே ஸ்டெப்பு போகுது. ஃப்யூச்சரில் நீங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு 2 பெட்ரூம்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளேருந்தே இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து நீங்கள் அந்த 2 பெட்ரூமுக்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேருந்தே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டார்க் க்ரீன், டார்க் ப்ரௌன், ஐவரி கலரு, அது போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மேஜராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போக அந்த ஃபோக்கஸ் லைட்டு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் நிறையா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி சிஎன்சி லேஸ் கட் ஒர்க்கோட ஒரு ஹெவியான மெட்டலில் இந்த கேட்டை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கார் என்ட்ரிக்காக ரேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு போர்ட்டிகோ ஸ்பேஸ். 10க்கு 22ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. ஒரு கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கலாம் இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸில். அது போக ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் டிசைனில் ஒரு சாண்டில் வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக அந்த சன்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சைடு பார்டர்ஸ் ஃபுல்லாமே அந்த கோல்டன் வார்ம் கலரில் நிறையா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கும் அந்த பார்டர் டிசைன்ஸ் வச்சு ஒரு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக இந்த சைடு வால்லேயே பார்த்தீங்கன்னா இபி மீட்டர் பாக்ஸும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து அந்த பிவிசி டோர் கொடுத்து அந்த கபோர்டு செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான போர்வெல் போட்டிருக்காங்க. அந்த செட்பேக் ஏரியாலே கடைசியில் இருக்குங்க போர்வெல்லு. நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போட்டிருக்காங்க. 400 அடிக்கு போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட வாட்டர் சம்புங்க. தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கேயே நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கான பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் தேக்கு மரத்துலேயே செம்ம லுக்காக வீட்டோட மெயின் டோரை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நீட்டான டிசைனில் கருவிங்களை கொடுத்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் டிசைனர் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே வந்து 2 ஸ்டெப் கொடுத்து அதில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே லென்த்தியான ஒரு நல்ல ஃபோயர் அமைஞ்சிருக்குங்க. 12க்கு 5ங்கிற இடத்துல நல்லா பெரிய ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயரோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு லீப் டிசைன்ஸில் வச்ச மாதிரி ஒரு நீட்டான 3D டிசைனில் செராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைடில், அதாவது ஈஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். நல்ல ஸ்பேசிஸாக 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த லிவிங் ஹாலில் வால்ஸுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக எல்லாமே உட்டன் விண்டோஸ் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 1 2 லிவிங் ஹாலில் 3 உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து எல்லா ரூம்ஸுக்குமே இதே மாதிரி 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபைட் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. சென்டரில் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஓபி மெட்டல் பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க்லாம் செஞ்சு சைட்லேயும் அந்த சீலிங்கோட சைடில் எட்ஜஸ்க்கும் அந்த கார்னர் பீடிங் பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸு ஹூக்கெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹால்லேயே ஈஸ்டர்ன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்டுக்கு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சிவில் ஒர்க்லேயே அந்த பார்டரை ரெடி பண்ணி அங்கேருந்து ஃபோக்கஸ் லைட் அடிக்கிற மாதிரியான ஒரு 3 ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. கீழே வந்து இந்த செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு 4 பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இந்த டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹால்லே கார்னரில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி பூஜை ஷெல்ஃபும் அமைஞ்சிருக்குங்க. பில் டிசைன்ஸோட ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இந்த வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் இந்த கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு.
ஃப்ளோரிங்க்கு சேம் ஆஸ் இட் இஸ் அதே டைல்ஸ் ஒர்க் தான். இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு, எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஃபைபர் பென்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு குட் வாட்டருக்கான ஒரு டேப்பை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு வுட்டன் விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் ஒரு மாடர்ன் டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிச்சனோட பேஸ் ஃபுல்லாமே அந்த கவுண்டர் டாப்பில் இருக்க கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரே வித் லைட் கிரே காம்பினேஷனில் மாடர்ன் டிசைனில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வால்லையும் க்ராசரிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான சின்னதாக ஒரு வால் யூனிட்டாக அமைஞ்சிருக்கு. அது போக சிம்னியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி, அங்கே ஒரு எக்ஸஸ்ட் ஃபேன்லாம் மாட்டிக்கிற மாதிரி, ப்ரொவிஷன் சிம்னி மாட்டிக்கிற மாதிரி ஒரு சாக்கெட்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிச்சனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் இந்த கடப்பாக்கள் வச்சு ஃபுல்லாமே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு இந்த ஷெல்ஃபு. 2 லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே கிச்சனோட மாடல் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுல்லாமே ஒரே கலர் தீமில் இந்த லேப் கபோர்டு ஒர்க்கெலாம் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நான் நின்றுருக்க இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டோட 2 பெட்ரூம்ஸுமே காமிச்சிட்றேன். ஃபோயருக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீட்டோட 2 பெட்ரூம்ஸுமே அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூம்ஸ்க்கான டோரையும் ஒரே மாதிரி டிசைனில் நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் வுட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. நிலவு வந்து சாலிடு தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 நல்ல ஸ்பேசியஸ் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு 2 வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து வெர்டிஃபை டைல்ஸ் தான் 2x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு செஞ்சுருக்காங்க. ஏசிக்கான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் சவுத்தன் சைட் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு மற்ற 3 வாலுக்கும் லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு வாலுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக டார்க் தீமில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோர் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. பாத்ரூமோட டைல் கலர் காம்பினேஷன் பாருங்கள், சும்மா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலரில் 3 வாலுக்கும் லைட் கலர்லேயும், இந்த ஒரு வாலுக்கு மட்டும் வேறு மாதிரியான பேட்டர்னில் டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே வந்து கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அது போக வென்டிலேட்டர் இருக்குது, அது போக ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் மாட்டி வச்சுருக்காங்க, ஹேண்ட் வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது. வந்தோம்னா நம்ம ஆக்கியபை பண்ணிக்கலாம். அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் காமிச்சிடுறேன். செகண்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம்ங்க இது வந்து 11க்கு 8ங்கிற அளவில் இந்த கிட்ஸ் பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக வுட்டன் விண்டோஸ் தான் மாட்டியிருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தீமில் இந்த வாலுக்கு மட்டும் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு மிச்சம் 3 வாலுக்கும் சாண்டில் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. 2 லெவல்லையும் இங்கேயும் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம், செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 11க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் வந்து கிரே கலர் தீமில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு வந்து லைட் வித் டார்க் தீமில் 2x4 சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீடு வாங்கிட்டோம்னா நம்ம உடனடியே வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட டெரஸ் போகிறதுக்காக ஸ்டேர்கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து தாங்க போகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஏரியாவில் நம்ம ஹால்லேயே உட்காந்து சாப்பிட்டோம்னா இங்கே நம்ம கை கழுவுற மாதிரியான வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து லிவிங் ஹால்லேருந்து இந்த டெரஸ் போகிற மாதிரி இந்த ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் லைட். இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த ஹெட்ரூமோட சேர்த்து இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த ஹெட்ரூமோட சேர்த்து கவர் ஆகி தான் வரும். ஸோ அந்த கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்த 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸும் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெதரிங் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்காங்க. அது போக துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அடுத்து சாந்திமேடுங்கிற லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 2.25 சென்ட் இடம், 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா,
ப்ளஸ் இந்த இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 50 lakhs சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன். இந்த வீட்டுக்கு தனி போரும் இருக்குது. ஸோ 50 lakh பட்ஜெட்டில் ரோட்டுக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக ஈஸியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வர மாதிரியான லொக்கேஷன் இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே நம்பருக்கு வீட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும்னா அதே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட்டில் எந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு வேணுங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.